கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் பிரியமானவர்களே, மீண்டும் தேவனுடைய பெரிய கிருபையினாலே இந்த டெய்லினஸ் ஊழியத்து மூலிமா இந்த அதிகாலை வேளையிலே உங்களை சந்திக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் பிரியமானவர்களே, நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சேமமாக, ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க என்று. காரணம் பிரியமானவர்களே, ஆண்டோட பெரிய கிருபையினாலே நம்ம இயேசு நேசிக்கிற ஜெபகோபுரத்தில் 7 நாட்கள் விசேஷித்த ஆசீர்வாத உபவாசம் கூறி அநேக மக்கள் கூடி இங்கே வருகிற எல்லா ஜனங்களுக்காக இந்த டெய்லி டிவன்ஸ் மூலிமா, நம்ம ஊழியத்து மூலிமா ஐக்கியமாக இருக்கிற எல்லா பிள்ளைகள் விடுதலைக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆகிய அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்களில் நீங்களும் அதிகமாக ஜெபத்தில் காத்திருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக உபவாச ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கேட்கலாம், பிரதர், உபவாசம் இருந்து ஜெபித்தா தான் கர்த்தர் கேட்பாரா? நம்ம சாதாரணமாக ஜெபித்தா, பொதுவாக ஜெபிச்சா நம்ம ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டாரா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் கேட்குற கேள்வி உண்மையானது. நம்ம தேவன் ஜெபத்தை கேட்குற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். பின்ன எதுக்கு பிரதர் நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும்? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீஷரை பார்த்து சொல்கிறாரு, ஈவித ஜாதி பிசாசிகள் ஜெபத்தினாலையும் உபவாசத்தினால் இல்லாமல் அது நம்மளை விட்டு போகாது. ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நிறைய பேர் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, மனம் வந்து இருக்கிறீங்க, அநேகர் விசுவாசத்தில் குறைஞ்சி போயிருக்கிறீங்க. இவ்வளோ ஜெபிக்கிறேன், இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறேன், இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறேன், கடவுளுக்கு இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், ஆனால் சில காரியத்தில் விடுதலையே கிடைக்க மாட்டேங்குது, அற்புதமே நடக்க மாட்டேங்குது, நான் எதிர்பார்க்குற சுகம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நிறைய குடும்பங்களுக்கு விரோதமாக பொல்லாத பிசாசிகள், பொல்லாத ஜாதி பிசாசிகள், பலவிதமான பிசாசிகள் போராடி கொண்டிருக்குது. இதிலிருந்து ஒரு விடுதலை, பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆலோசனை, நம்ம ஜெபத்தினாலையும் உபவாசம் இல்லாமல் ஈவித ஜாதி பிசாசிகள் நம்மளை விட்டு போகாது. அகலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் வாரத்துக்கு ஒரு அரை நாளோ அல்லது மாதத்துக்கு ஒரு நாளோ உபவாசம் இருந்து குடும்பமாக தனிப்பட்ட இதில் ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட பிசாசின் வல்லம் இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு ஓடி போவோம். அகலே ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து நாங்களும் உபவாசம் இருந்து 7 நாட்கள் உங்கள் விடுதலைக்காக, உங்கள் சுகத்துக்காக, உங்கள் அற்புதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இது வந்து டெய்லிஸ் மூலியமா இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் குடும்பமாக தனிப்பட்ட ரீதியில் உபவாசத்தை ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ, அப்பா, அவங்க வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தில், அவங்க வீட்டில், அவங்க சரீரத்தில், அவங்க காரியத்தில் இருக்கிற எல்லா சகல விதமான ஜாதி பிசாசிகள், பொல்லாத ஆவின் கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உபவாசத்தை அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறப்பா, நீங்கள் ஜெபத்தை கேட்குறப்பா, உபவாச ஜெபம் வல்லமுள்ள தேசப்பா. ஆகிய இந்த நிகழ்ச்சி மூலிமா வார்த்தையை கேட்டு கொடுக்குற ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டில், ஒரு சரீரத்தில், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொல்லாத ஜாதி பிசாசு கிரிகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு விலகுவதாகப்பா. இந்த நாட்கள், உபவாச நாட்களில் ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் விடுவிப்பீராக, சுகமாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கையில் நடப்பதாகப்பா. அப்படி செய்து விடுறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.